அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளாக அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி இயக்கம் தூக்கியிருக்கிறார். அதற்கான ஒரு கருத்து சர்ச்சைகள் எல்லாமே கலந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் என்னுடைய கருத்தை சொல்ல வந்திருக்கேன். அண்ணாமலை அவர்கள் இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார். அது ஒரு உரிமை. ஜனநாயக நம்முடைய நாட்டில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது அவருடைய இந்த விலகலுக்கு பிறகு வருத்தத்துக்குரிய விஷயமாக எதை பார்க்குறேன்னா, இங்கே கட்சியில் 40 வருஷமாக 50 வருஷமாக இருக்கோம். நாங்கள் சங்கத்திலேருந்து வந்தவங்க, சங்கத்தின் கொள்கைகள் நாங்கள் பிடிப்பாக இருக்கிறவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தவங்க, எந்த அரசு பதவியில் இல்லைனாலும் உயிருக்கு பாதுகாப்பில்லை, அச்சுறுத்தல் உள்ளதுன்னு சொல்லி மத்திய அரசை சொல்லி கட்சியில் சொல்லி தனக்கு கருப்பு புனைப்படை பாதுகாப்பெல்லாம் வாங்கிட்டு, காவல்துறை பாதுகாப்பெல்லாம் வாங்கிட்டு இங்கே உட்காந்துருந்தவங்கெல்லாம் திடீர்னு இப்போ அண்ணாமலை அவர்களோடு போகிறோம்னு விலகினா, நீங்கள்லாம் கட்சியோட சித்தாந்தத்தில் இத்தனை வருஷம் இருந்தீங்களா, இல்லை பதவி கிடைக்கும் பதவியில் இருக்கோங்கிறதுக்காக இருந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அண்ணாமலை அவர்களே தலைவர் பதவியில் வந்தார், துணைத் தலைவராக வந்தார், தலைவர் பதவியில் இருந்தார், சிறப்பாக கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ 3 வருஷமாக இப்போது என்ன சொல்கிறாரு, 3 வருஷமாக பிரச்சாரம்லாம் நிறையா பண்ணார். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், நல்ல பதில். ஏது நல்ல பதில்? உங்களுக்கு தலைவர் பதவி கொடுப்பார்கள் என்று காத்திருந்தீர்களா, இல்லை கட்சியில் சீரமைப்பு நடக்கும் என்று காத்திருந்தீர்களா, இல்லை அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதான் உங்களுடைய கருத்தாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இதுக்கு பிரச்சாரத்துக்கே போயிருக்கக்கூடாது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் விளையிருக்கணும். அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி விலகலை, இப்போ தான் விலகிறாரு. காத்திருந்தேன், இப்போவும் பொறுமையாக இருக்கேன். எதுக்கு பொறுமையாக இருந்தீங்க? தலைவர் பதவி வரும் பொறுமையாக இருந்தீங்களா? சரி, அடுத்தது அவரோடு சென்றவர்களுக்கு தான் அந்த கேள்வி. நான் முதல்ல சொன்ன மாதிரி 40 வருஷமாக இருக்கோம் கட்சியில். நான் சங்கத்தை பார்த்து வந்தவன், வாஜ்பாயை பார்த்து வந்தவன், அத்வானியை பார்த்து வந்தவன், இப்படியெல்லாம் சொல்லி மோடி அவர்கள் பிரதமராக 14 வந்தபோது தான் எனக்கு உண்மை தெரிந்தது, நான் ஒரிஜினல் இந்தியன் அப்படின்லாம் சொல்லி வந்தவங்க எங்கே போனீங்க? நிறைய பேர் அதுலேருந்து விலகும் போது வருத்தமாக இருக்கு. எங்கே போயிட்டுருக்கீங்க? அப்போ இவர் இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்தார், சிறப்பாக செய்தார், இப்போ தனி கட்சியோடு வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது உடனடியாக அவரோடு போவதற்கான காரணம் என்ன? சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி. நீங்கள் இப்போது அவர்களோடு இருந்து மாற்றம் நாம் கொண்டு வருவோம், கண்டிப்பாக செய்ய வேண்டும், மாற்றுவோம் இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. சரி, மாற்றம் வேண்டும். அண்ணாமலை அவர்கள் இலக்கு 2031 தமிழக தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அப்படின்னா 2029 நீங்கள் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறீங்களா? பாஜகவை திட்டி தான் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா நாடாளுமன்ற தேர்தலில்? இல்லை பாஜகவுக்கு ஆதரவான கூட்டணியாக இருந்து செயல்படுவீர்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வந்துடும், உங்களுக்கு பிரதிநிதிகள் வந்துடுவாங்க. அப்படின்னா அந்த பிரதிநிதிகள் யார் சார்பாக பேசுவாங்க? 2031 எலெக்ஷனுக்காக ப்ரிப்பேர் ஆக வேண்டியவங்க 29 நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு பிரச்சாரம் பண்ணிங்கன்னா இந்த தனி அமைப்பு, தனி இயக்கம் தேவையே இல்லை, நீங்கள் பாஜகவிலே இருந்துடலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அப்போ நீங்கள் பாஜகவை எதிர்த்து, சித்தாந்தத்தெல்லாம் எதிர்த்து, அவங்களுடைய கொள்கைகள்லாம் எதிர்த்து பேசுனீங்கன்னா, அப்புறம் நீங்கள் இங்கேருந்து பாஜகவில் அடிமட்ட தொண்டனாக சித்தாந்த ரீதியாக இணைந்தவர்கள்லாம் உங்களை நம்பி வருகிறார்கள், அவர்களுக்கு அப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, இல்லை நானாக கூப்பிட்டேன் அவங்களாம் வந்தாங்க அப்படின்னா அந்த அப்பாவிகளுக்கு இப்போவே இந்த கேள்வியை நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு அமைப்பில் சேர்ந்து விடுங்கள். நாம் என்ன சொல்கிறோன்னா, அண்ணாமலை அவர்கள் நல்ல தலைவர், அருமையாக செயல்பட்டு கட்சியை முன்னெடுத்து வந்தார், பாஜகவை முன்னெடுத்து வந்தார். சரி, இப்போ அவர் வெளியில் போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வருஷமாக இருந்த கொள்கைகளை விட்டுவிட்டு அவர் இப்போ சொல்கிற கொள்கைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு உடனடியாக சரி, இதே தானே திரு மோடி அவர்களும் சொல்கிறார். இளைஞர்களுக்கு படித்தவங்க வரணும், சின்ன பசங்க வரணும், எல்லாம் திரு மோடி அவர்கள் சொல்கிறாரு. இதே கொள்கை தானே அவரும் வச்சுருக்காரு. இப்போ இவர் புதுசாக மும்மொழி கொள்கையை எதிர்த்துட்டாருன்னு எல்லாம் பொருளை கிளப்பி விட்டாங்க. இல்லை, ஒரு மும்மொழி கொள்கையோட டைம் டேபிளை மாற்றுங்கன்னு தான் சொன்னார். ஸோ இவர் சின்ன சின்ன பேச்சுக்கள் கூட கட்சிக்கு எதிராக இருப்பதாக இப்போவே கட்டம் கட்டிட்டாங்கன்னா, அப்போது இன்னும் வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? 29 தேர்தலும் போது சரி, இன்றைக்கியே ஒரு 10 லட்சம் பேர் அவர்கிட்ட இணைஞ்சிட்டாங்க, அவர்கிட்ட 20 லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம்.
இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் கூட்டம் நடத்தும் போது திமுக அமைச்ச அந்த ஆட்கள் கூட்டம் கூட்டி நின்று அவரை ஏமாத்தின கதையெல்லாம் பார்த்துட்டோம். சரி, போகிற இடத்துலாம் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூட்டம், பயங்கர கூட்டம். ஆனால் அதில் ஓட்டு வரல. ஏன்னா அங்கங்கே திமுக வந்து தன்னோட ஆட்களை அனுப்பி கூட்டம் காட்டி அவரை ஒரு மயக்கி தனியாக நின்று ஜெயிச்சிடலான்ற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து அவரை தோக்கடிச்சாங்க. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறவங்க ஒரே நாள் எல்லோரும் போய் சேருங்க, அவரை கணக்கு காட்டுங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன முன்னே எந்த கட்சியிலும் இல்லைன்னுக்கிறனால கூப்பிட்றீங்களா? இல்லையே. க்ரைட்டீரியா என்ன? ஃபோன் நம்பர் கொடுங்க, ஆதார் நம்பர் கொடுங்க, சேர்ந்துருங்க, அவ்வளோதானே. அந்த ஆதார் நம்பர் கொடுங்க, ஃபோன் நம்பர் மட்டும்தான். அதை கொடுங்க, சேருங்க. அப்போ இந்த மாதிரி யார் வேணால் சேர்க்கலாம். எல்லா கட்சியும் உங்களை வந்து ஏமாற்றி சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு 10 லட்சம் 20 லட்சம் ஒரே நாளில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதில் சில பேர் பாஜக வாங்கினதே 6 லட்சம் ஓட்டு தான், 12 லட்சம் ஓட்டு, அதில் அதிமுக 6, பாஜக 6, இவருக்கு 10 லட்சம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி புலகாங்கி அடைகிறாங்க. இது எல்லாம் டிஜிட்டல் இதில் ஸ்கேமில் எவ்வளோ பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. அவர் இயக்கம் நல்லபடியாக வளர்ந்து அது எந்த கொள்கை எந்த அடிப்படையில் வராரு, அவரே திடீர்னு தாவேகாவுக்கு ஆதரவாக போனாலும் போகலாம். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். நன்றி.